இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நல்ல பொல பொலன்னு சூப்பராக கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக அப்படியே புடும்போதே அவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். களி மாதிரி இல்லாமல் எப்படி அழகாக வருது பாருங்கள். பூ பூவாக இருக்குது. இந்த மாதிரி கார கொழுக்கட்டையை விநாயகர் சதுர்த்திக்கு செய்யுங்க. சொல்லியிருக்கிற ஸ்டெப்பு மாற்றாமல் அப்படியே செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி கார கொழுக்கட்டை வரும். வீடியோக்குள்ளே போகலாம். நான் கார கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2-3 வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கிறோம், பெருங்காயம், கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து நல்லா குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி 1 கொத்து நறுக்கி வச்சுக்கோங்க, தேங்காய் வந்து பல்லாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். எனக்கு இப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது கடிப்பட பிடிக்கும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை வெட்டிக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன் போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும், அதுக்கப்புறம் உளுந்து போடணும். இப்போ கடலைப்பருப்பு ஓரளவுக்கு செவந்து வந்திருக்கு. இந்த டைமில் நாம் உளுந்து போட்டுடலாம். இப்போ ரெண்டும் நல்லா செவந்து வரட்டும், இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் வரும். அப்போ தான் நல்லா நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருக்கணும். இப்போ நம்ம மிளகாயை போட்டுடலாம், கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் பல்லையும் போட்டுடலாம். இப்போ நாம் இதை செய்யும் போதே பக்கத்து அடுப்பில் தேவையான அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பெருங்காயம் 1 சிட்டிகை போட்டுருங்க. தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். இதுலேயே நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சூப்பரான நம்ம கார கொழுக்கட்டை வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, பார்த்துக்கோங்க. இப்போ நான் பக்கத்து அடுப்பில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். 1 கப் அளவு அரிசி மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி தான் இருக்கணும். அதிகமாக போயிடக்கூடாது. தண்ணியோட அளவு ரொம்ப முக்கியம். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா வரும். இப்போ நான் ஸ்டவ்வை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம 1 கப் அளவு தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆறட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறிடுச்சு, நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு பிடிச்சமான வடிவில் நாம் கொழுக்கட்டை பிடிச்சிட வேண்டியது தான். எல்லாத்தையும் நம்ம கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இட்லி பாத்திரத்தில் தட்டு போட்டுக்கோங்க, ஒரு துணி போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டெப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஒரு ஈர துணியை நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கொழுக்கட்டைகளில் எவ்வளோ வேணால் அடுக்கி வச்சுக்கோங்க. சூப்பராக வெந்து வந்துடும். இதுக்கு ஒரு 8 நிமிஷமே போதும். ரொம்ப அழகாக நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சிட்டோம். மேலே மூடி விட்டுருங்க. அவ்வளோதான். மூடி வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்காதவங்க கூட மறுபடிக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை ஒன்று நான் புட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் அந்த கொழுக்கட்டையோட பக்குவம் எப்படி இருக்கும்னுட்டு. நானே சொல்ல வேண்டியதில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு பூ மாதிரி வருது பாருங்கள். வாயில் வச்சதும் சூப்பராக கரைஞ்சி ஓடி போயிடும். கொழுக்கட்டை களி மாதிரி இல்லாமல் பூ மாதிரி வரணுன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செய்ய பாருங்கள். தேங்க்யூ.